முதல்ல எல்லாருக்கும் ரொம்ப நன்றிமா. ஒரு 2-3 மாசமா இப்படி எல்லாரையும் ஒரே இடத்துல பாத்துறோம்னு நானும் ஒரு 3 ப்ரோக்ராம் போட்டு பார்த்தோம். அம்மா பிறந்த நாளைக்கு ஒரு தடவை வந்தோம். என்ன பிரச்சனைனா நீங்களும் எல்லாம் வேலைக்கு போயிடுறீங்க, நாங்க வர்ற நேரம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இன்னைக்கு சரியான நேரத்துல சரியான முறையில நம்ம மீனாட்சிபுரம் பகுதியில் இருக்கிற எல்லா குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் சந்திக்கிற ஒரு வாய்ப்பை நம்முடைய எரியோடு பேரூர் கழகம் நம்முடைய வார்டு கழகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் என்னுடைய அன்பான வணக்கம். இங்க இன்னைக்கு நாம தேர்தலுக்கு ஓட்டு கேட்டு வரோம்னு சொல்றதை விட உங்களுடைய அன்பை எதிர்பார்த்து வந்திருக்கோம். 2016 நீங்க அன்பை கொடுத்தீங்க. புதுசா வந்த ஒரு டாக்டர் விபிபிங்கிற இனிஷியல் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும், அப்பா எம்எல்ஏ வரதுனால அந்த அன்பை அப்படியே சரி தம்பியும் நல்லா பண்ணணும்னு நீங்க வாய்ப்பளிச்சிங்க. ஒரு 5 ஆண்டுகள் உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு சட்டமன்றத்தில் அதிக நேரம் பேசின எம்எல்ஏ. புதுசா நம்முடைய பேரூராட்சி பகுதிகளில் நல்ல பல வளர்ச்சிகள், 4 வழிச்சாலை நமக்கு அருகாமையில், காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் தினமும் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழல், இன்னும் நிறைய ஃபேவர் பிளாக், சிமெண்ட் ரோடு, வறட்சி காலத்துல அதிகமான போர்வெல்கள், அதை விட முக்கியம் கஜா புயல், கொரோனா காலத்துல இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நான் பர்சனலா நேரடியா என்னால முடிந்த உணவுப் பொருட்கள், உதவிகள், மருத்துவ உதவிகள், நிறைய பேர் வெளியூர்ல இருந்து இங்க வர முடியாம இருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் பாஸ் கொடுத்து நிறைய பேர் உயிருக்கு போராடிட்டு இருந்தப்ப நம்ம மதுரை ஜிஹெச், திண்டுக்கல் ஜிஹெச்லாம் நான் ஒரு மருத்துவர் என்ற அடிப்படையில இங்க இருக்கிற நிறைய பேர் கட்சி பாகுபாடு இல்லாம, இப்ப இங்க நம்ம மீனாட்சிபுரத்துல நிறைய கட்சியை சார்ந்த பெரிய தலைவர்கள் இருக்காங்க, எங்களோட நட்பு கட்சி, எதிர்கட்சி எல்லாம். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இது இந்த கட்சி அந்த கட்சி பார்த்தது இல்ல. சமுதாயத்துல மேல வரணுங்கிற முனைப்போடு இருக்கிற நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த யார் கேட்டாலும் எப்பொழுது 12 மணிக்கு கதவை தட்டினா கூட மருத்துவ உதவி செஞ்சிருக்கோம். இங்க இருக்கிற நிறைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கோம். அந்த அன்பை மீண்டும் இந்த முறை நீங்கள் காட்ட வேண்டும். நடைபெற இருக்கிற தேர்தல் என்பது நமக்கான தேர்தல். இந்த தேர்தல் கடந்த 5 ஆண்டு போல இல்லாம, ஏன்னா கடந்த 5 ஆண்டு பாத்தீங்கன்னா நாட்கள் நகர்ந்ததை ஒழிய காட்சிகள் எதுவும் மாறல. இங்க பெரிய வளர்ச்சி எதுவும் வந்திருக்கா, பெரிய ஒரு திட்டங்கள் ஏதாவது இங்க வந்திருக்கானா? நிச்சயமா இல்ல. இப்ப நான் கூட கேள்விப்பட்டேன், எங்க நண்பர்கள் சொன்னாங்க கட்சியில இந்த ஃபேவர் பிளாக் கூட நான் கூட கேட்டேன், புதுசா போட்டிருக்காங்களே பரவாயில்லையே அப்படின்னு. அவங்க சொன்னாங்க இல்லைங்க, பாதி பழைய கல் இருக்கு, பாதி தான் புதுக்கல் இருக்கு, அங்கங்க பேட்ச் ஒர்க் பார்த்த மாதிரி தான் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா வளர்ச்சிங்கிறது மனசுல இருந்து வரணும். நம்ம பகுதிக்கு இதை செய்யணும், ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுத்தா தான் மக்கள்கிட்ட அன்பை பெற முடியுங்கிற நினைப்பு இருக்கணும். அதிமுக அதை மிக வலிமையாக நம்புகிறது. ஏழை எளிய மக்களுடைய அன்பை பெறணும்னு சொன்னா அதிகாரம் கையில வரும்போது நல்லது செய்யணும். அதுதான் அதிமுக. இன்னைக்கு எடப்பாடியார் உங்களுக்காக பல நல்ல தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. முதல்ல முக்கியமானது வீடு. இங்க அநேக வீடுகள் பாத்தீங்க அப்படின்னா நல்ல கட்டின வீடுகளும் இருக்கு, சாதாரண குடிசை, தொகுப்பு வீடுகள், அஸ்பெஸ்டாஸ் வீடு, கவர்மெண்ட்ல கட்டி கொடுத்த வீடுகளும் இருக்கிறது. அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல 2 பேர் 3 குடும்பம் தங்கி இருக்காங்க. பிள்ளைங்க வளர்ந்து வர்றாங்க, அவங்களுக்குன்னு ஒரு பிரைவசி வேணும். புதிய திருமணமான தம்பதிகள் வருவாங்க, அப்ப அவர்களுக்கான ஒரு நல்ல ஸ்பேஸ், நல்ல பாத்ரூம் ஃபெசிலிட்டி இதெல்லாம் இல்லாம இருக்குது. எடப்பாடியாட்ட இதை சொன்ன உடனே அவர் சொன்ன ஒரே வார்த்தை, அடுத்து ரெட்டலை ஜெயிக்கும், அதிமுக ஜெயிக்கும். அம்மாவுடைய ஆட்சி அமைஞ்ச உடன் ஆதிதிராவிட மக்களுக்கு 7,5 லட்சம் ரூபாய் மதிப்புல வீடற்றவர்களுக்கு புதிய காங்கிரீட் வீடை அரசே கட்டி கையில சாவி கொடுக்கும். இதுதான் முதல் திட்டமாக நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அண்ணன் எடப்பாடியார் எங்களுக்கெல்லாம் அறிவுரை வழங்கி இருக்கிறார். அந்த கனவு இல்ல திட்டத்திற்கான ஃபார்ம் நம்ம அண்ணன்ட்ட கொடுத்தோம். அந்த ஃபார்ம் வந்திருக்கா, ஃபில்அப் பண்ணியாச்சுங்களா? உங்கள்ட்ட எல்லாம் கேட்டிருப்பாங்க, யாருக்கு முடியலையோ, யாருக்கு உண்மையிலேயே அத்தியாவசியம் இருக்கோ நீங்க குறிச்சு கொடுங்க. 7,5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அந்த வீட்டை கான்ட்ராக்ட் பிக்ஸ் பண்ணி அவங்களே சிறப்பா கட்டி உங்க கையில கொடுப்பாங்க. 2வது முக்கியமான விஷயம், எங்கிட்ட எல்லோரும் கேட்கறது என்னன்னா, நிறைய பிள்ளைங்க படிச்சுட்டாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வேணும். இந்த வேலை வாய்ப்பை நீங்க நிச்சயம் உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மந்தை கோயில் முன்னாடி நாங்க சொல்றது என்னன்னா, நான் எம்எல்ஏவா இருக்கும் போது ஒவ்வொரு ஆண்டும் தனியார் வேலை வாய்ப்பு முகாம்னு ஒண்ணு நடத்தணும். ஆனா இப்ப அந்த 5 வருஷமா வேலை வாய்ப்பு உருவாக்கமும் இல்லை, வேலை வாய்ப்புக்கான முகாமும் இல்லை. நான் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக வந்தவுடன் மறவாமல் ஒவ்வொரு ஆண்டும் வேடசந்தூர்ல 200 தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த கம்பெனிகள் நம்முடைய மண்ணுக்கு வருவார்கள், நம்முடைய தொகுதிக்கு நம்முடைய படித்த பிள்ளைகளுக்காக காத்திருப்பார்கள். நீங்க அங்க போங்க, குறைந்தது 20,000 சம்பளம், அதிகபட்சமாக 30,000 சம்பளத்துல முதல் கட்டமாக நம்முடைய பிள்ளைகளுக்கான வேலை வாய்ப்பை நான் உருவாக்குவேன். அதே போல 3 மாதத்திற்கு ஒரு முறை மிகச்சிறந்த தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த மருத்துவமனைகள், கோவை கேஜி, கேஎம்சிஎச், அப்பல்லோ, ஜெம், இது போன்ற பெரிய மருத்துவமனையிலிருந்து நம்முடைய எரியோடு பகுதியிலே தவறாமல் மருத்துவ முகாம் நடத்தப்படும். ஏன்னா இந்த 5 வருஷத்துல திமுகவுடைய மருத்துவத்துறை ரொம்ப ரொம்ப மோசமாயிடுச்சு. முதல்ல கிராமத்துல எல்லாம் சக்கரை இருக்காது, பிரஷர் இருக்காது. இப்ப கிராமத்துல தான் சக்கரை பிரஷர் அதிகமா இருக்கு. எந்த ஆஸ்பத்திரியில என்ன மருந்து கொடுக்குறாங்க, இல்ல வெறும் மாவை கொடுக்குறாங்களான்னு தெரியல. நாம இருந்தப்ப இருந்த அந்த மருத்துவ கட்டமைப்பு இன்றைக்கு குறைந்திருக்கிறது. மக்களுடைய சுகாதாரத்தை பாதுகாக்க நான் உங்களோடு இருப்பேன் என்ற உத்தரவாதத்தை இந்த நேரத்தில் சொல்லி, ஐயா எடப்பாடியார்
மாதம் 1000 ரூபாய் இவங்க தர்றேன்னு சொல்லி பாதி பேத்துக்கு தந்து தராம இருக்காங்க. நாம வந்ததுக்கு எல்லோருக்கும் 2000 ரூபாய் குடும்ப தலைவிகள் எந்த பாரபட்சம் இல்லாமல் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 2000 ரூபாய் வழங்கப்படும். நீங்கள் இரட்டை இலையில வாக்களித்து எடப்பாடியார் முதலமைச்சரான முதல் ஆண்டு ரூபாய் 10,000 உங்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். எதற்கு சார் இந்த வங்கி கணக்குல எவ்வளவு பாசமா திடீர்னு 10,000 சொல்றீங்களன்னா அது பாசம் இல்ல, நீங்க பட்ட வேதனைய திருப்பி ரிட்டாலியேட் பண்றது. அப்படின்னா என்னன்னா அந்த கஷ்டத்துல கொஞ்சம் மருந்து போடுறது. ஏன்னா இந்த 5 வருஷம் பாத்தீங்கன்னா சரியா குடிநீர் வந்திருக்காது, ஆனா குடிநீர் வரி கேட்பாங்க. சரியான சாலை வசதி இருக்காது, ஆனா சாலை வரி, சொத்து வரி, வீட்டு வரி, கரண்ட் பில் எச்சா போனது, இப்படி பல வரிகளை நீங்கள் தேவையில்லாம கட்டியிருப்பீங்க. அந்த வரியெல்லாம் தொகுப்பா ஒரு எடுத்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு 10,000 ரூபாயை அன்பு தொகையாக எடப்பாடியார் வழங்குவதாக சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு இல்லத்துக்கும் ஒரு ஃப்ரிட்ஜு, ஒவ்வொரு இல்லத்தரசிக்கும் வருடம் 3 சிலிண்டர்கள். ஏன்னா இன்னைக்கு சிலிண்டர் விலை ரொம்ப உயர்ந்துகிட்டே போகுது. அதனால ஒவ்வொரு இல்லத்தரசிக்கும் 3 சிலிண்டர்கள் வழங்குகிற திட்டம் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் மேலாக ஆமா விலையில்லாமல் 3 சிலிண்டர்கள். ஃபைனலா இங்க இருக்கிறவங்க எல்லோரும் மனசுலயும் கேட்கறது, டாக்டர் நல்லவர், எப்பனாலும் நம்ம கூட கலகலன்னு பேசுறவரு, ஆனா இந்த 100 நாள் வேலையை பத்தி மட்டும் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா உங்கள்கிட்ட இருக்கும். இதே பரமசிவம் பாரத பிரதமரா இருந்தா இங்கேயே கையெழுத்து போட்டுருவேன், நமக்கும் பேரூராட்சிக்கும் 100 நாள் வேலைன்னு. ஆனா அது பாரத பிரதமர் பண்ண வேண்டிய வேலை, பரமசிவம் பண்ண முடியாது. ஆனால் ஒரு படித்தவரை நீங்கள் தேர்வு செய்றீங்க, ஒரு படித்தவர், ஒரு மருத்துவர், ஒரு இளைஞரை நீங்க தேர்வு செய்யும் போது 100 நாள் வேலை எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ்ன்னு கொடுக்க முடியாட்டி கூட அந்த வேலையில நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? மீனாட்சிபுரத்துக்கு சுத்தியே நான் வேலைக்கு போகணும், எனக்கு ஒரு 300 ரூபாய் சம்பளம் வரணும், காலையில எங்க வீட்டுக்காரரை அனுப்பிச்சிட்டு வேலைக்கு போகணும், சாயந்தரம் என் பிள்ளை ஸ்கூல்ல இருந்து வரவங்கள திருப்பி ஓடியாந்துடணும், இப்படி ஒரு வேலை கொடுங்கிறது தான் அந்த 100 நாள் வேலை வேணுங்கிறதுக்கான அர்த்தம். நான் என்ன சொல்றேன், பாரத பிரதமர் எப்ப போடுறாரோ போடட்டும், வரட்டும். ஆனா இந்தியா முழுக்க பேரூராட்சியில 100 நாள் வேலை இல்லாதப்ப பரமசிவம் மட்டும் தேர்தலுக்காக ஓட்டுக்காக பொய் சொல்ல விரும்பல. ஆனால் இந்த மீனாட்சிபுரம் பகுதி நம்முடைய எரியோடு பேரூராட்சி பகுதிக்கு ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்க என்னால முடியும். ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு, உதாரணத்துக்கு ஒரு ஏக்கர் அரசு நிலத்தை எடுக்கிறோம், ஒரு மிகப்பெரிய ஷெட் 50 லட்சம் ரூபாயில மிக ஒரு 500 பேர் அமர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு பெரிய ஷெட் ரெடி பண்ணோம்னா, ஒரு 200 தையல் மிஷின் வாங்கணும்னா அவ்வளவுதான் அதிகபட்சம் ஒரு 50 லட்சம் ரூபாய்க்குள்ள வரும். ஒரு பெரிய 200 பேர் அமர்ந்து ஒரு சோப்பு தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலை உருவாக்கணும்னு சொன்னா அதிகபட்சமா முதலீடு ஒரு 30 லட்சம் ரூபாய் வரும். மற்றும் இந்த அகர்பத்திகள் தயாரிக்கிறது, குழந்தைகளுக்கான யூனிஃபார்ம், இப்ப பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் தச்சு கொடுக்குறாங்க. நாங்க ஒரு 4 மாவட்டத்துக்கான யூனிஃபார்மை நாங்க தான் தப்போன்னு எரியோடு பேரூராட்சிக்கு வாங்கி போட்டோம் அப்படின்னா, கரூர் டெக்ஸ்ட்ல இருந்து ஆர்டர் எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரே குடையின் கீழ் ஒரு 1 கோடி ரூபாய் அரசு பணத்தை வச்சு இந்த எரியோடு பேரூராட்சியில் இருக்கிற 500 மகளிருக்கு நாம் ஒரு இடத்துல வேலை கொடுக்க முடியும். காலையில 9 மணிக்கு வாங்க, 4 மணிக்கு போயிருங்க, ஃபேனுக்கு அடியில் உட்காந்துங்க, தைக்க தெரிஞ்சவங்க தைங்க, பீஸுக்கு இவ்வளவு சம்பளம் வாங்கிங்க, சோப்பு தயாரிக்க தெரிஞ்சவங்க தயாரிங்க, மடிச்சு பேக் பண்ண தெரிஞ்சவங்க பேக் பண்ணுங்க. இப்படி ஒரு 4 வகையான பொருட்கள் தயாரிப்பிலே ஏற்படுத்தி நீங்க ஃப்ரீ டைம்ல வீட்டுல இருக்கிற நேரத்துல அழகா நீங்களும் டெய்லி 300 ரூபாய் 400 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்படுத்தும். அதற்கான ஒரு ஆய்வை நடத்துவோம். நீங்க எல்லாம் என்ன அதிகமா செய்ய விரும்புறீங்களோ, சார் எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திடாதீங்க, டாக்டர் நல்லவர் நினைச்சு நாங்க சரின்னு சொல்றோம், கடினமான வேலை கொடுத்துடாதீங்க, கண்டிப்பா இருக்காது. அரசாங்கத்தினுடைய நிதி அளவு கடந்து இருக்கிறது. இன்னைக்கு திமுக ஆட்சியில தேவையில்லாத இடத்துல ரோடு போடுவோம், தேவையில்லாத இடத்துல பேவர் போடுவோம், திட்டம் சின்னதா இருக்கும், பேரு பெருசா வச்சுக்குவோம், திட்டம் சின்னதா இருக்கும், பேரு பெருசா வச்சுக்குவோம். தேவையில்லாத அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்தி உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துகிற நல்ல திட்டத்தை உங்களுக்கு தர்றோம். அது எல்லாத்தையும் விட முக்கியம், இருக்க சகோதரர்களுடைய ஒரே எதிர்பார்ப்பு, ஐயா டாக்டர் இந்த சாராயத்தை கொஞ்சம் குறைங்க டாக்டர், திமுக ஆட்சியில ஏகப்பட்ட சாராயம், ஏகப்பட்ட கஞ்சா, இந்த கஞ்சாவுக்கு சாராயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஆமா நான் ஓட்டு வாங்குறாரு, நான் முற்றுப்புள்ளி வைக்கிறத விட எடப்பாடி ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு. என்ன சொல்லிட்டாருன்னா, போதை கஞ்சாவுக்கு எதிரான ஸ்பெஷல் ஆன்டி டாஸ்க் போர்ஸ், சிறப்பு அதிரடிப்படை ஒவ்வொரு தொகுதிக்கும் இருக்கும். கஞ்சான்னு கையில வச்சிருந்தாங்கன்னா அடிச்சா குண்டாஸ் தான், முட்டிக்கு முட்டி அடிச்சு கழிச்சு க்ளோஸ் பண்ணி கம்ப்ளீட்டா உள்ள தள்ளுற வேலை தான். இன்றைக்கு காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பெண்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கு. இங்க திமுகவுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, திமுக கவுன்சிலர் வெட்டி கொல்லப்படுகிறார், திமுகவுடைய இன்றைய வேட்பாளருடைய கழுத்துல ஒரு அசால்ட்டா வீட்டுக்குள்ள வந்து கீறிட்டு போறான். இதுதான் இங்க இருக்கிற சட்டம் ஒழுங்கு, இதுதான் இங்க இருக்கிற பெண்களுடைய பாதுகாப்பு. இதெல்லாம் மாறணும். நம்ம மீனாட்சிபுரம் ஒரு வளர்ச்சி அடைந்த பகுதியா மாறணும். இப்ப கூட இந்த பக்கம் ஒரு சாலை கேட்டிருந்தீங்களா, அது போட்டாங்களா? மயான சாலைக்கு போற பாரு இன்னும் போடலையா? 5 வருஷத்துல நாங்க எங்க விட்டுட்டு போனோமோ அங்கேயே தான் இருக்கு போடுது. இந்த பழையகள்லாம் எடுத்து வச்ச வேலை மட்டும்தான் நடந்திருக்கா? கண்டிப்பா உங்க டாக்டர் அதுக்கு விட மாட்டோம். நிறைய உங்களுக்கான திட்டங்களை கொண்டு வரோம். நீங்க உரிமையோடு எங்க இடத்துல கேளுங்க. இளைஞர்கள் படித்தவர்கள் தான் எங்களை அணுக சொல்லுங்க.
நல்லது. சொல்லிட்டேன் தாய். வருஷம் ஒரு முகாம் நடத்திடுவோம் தாயே. நம்ம பிள்ளைகளுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் என்று சொல்லி இரட்டை இலை சின்னத்திலே வாக்களியுங்கள். படித்தவர்கள், பாமரர்கள், ஏழை எளிய சமுதாயத்தை சார்ந்த உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலே வீடற்ற ஏழைகளுக்கு அற்புதமான அரசு கான்கிரீட் வீடை அரசாங்கம் கட்டித்தருகிற திட்டம் கிடைத்திட இரட்டை இலை சின்னத்திலே வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம்.